வணக்கம். நான் உங்கள் மஞ்சுளா சரவணன். பிரெட் உப்புமாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் இது வரைக்கும் கொடுத்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் அடுப்பில் கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம் பொரிஞ்சோன்னே வெங்காயமும் பூண்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பூண்டு வதங்கினோன்னா கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் உங்கள் தேவைக்கேற்ப காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் இதில் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அந்த ப்ரெட்டுக்கும் டொமேட்டோ பியூரி நிறையா போடுறதுக்கும் சரியாக இருக்கும்னு. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ் அந்த சூடில் லேசாக அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போன உடனே தக்காளி 4-5, கொஞ்சம் பெருசாக இருந்தால் 4, இல்லாட்டி சின்னதாக இருந்தால் 5 தக்காளியை தோல் உரித்து மிக்சியில் அரைச்சி எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றி அதை நல்லா ஒரு 5-3 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா ஓரளவுக்கு திறந்து பார்த்தா சுண்டி இருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு 1/2 ஸ்பூன் வெள்ளை மிளகு பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிட்டேன். அது இது பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமாக ஜீரக பவுட்ரு, வறுத்து அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த ஜீரக பவுட்ரு, இல்லாட்டி ரெடிமேடாக கிடைக்கிற ஜீரக பவுட்ரு, அது 2யும் போட்டு சும்மா கலந்து விட்டுட்டு ப்ரெட்டு துண்டு டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கத கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே சைஸில் கட் பண்ணி வச்சுட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த தக்காளி ஜூஸ், அந்த மசாலா எல்லாத்தையும் ப்ரெட்டு நல்லா இழுத்துக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த காஷ்மீரி மிளகாத்தூளே இதுக்கு ஒரு இயற்கையான சிகப்பு நிறத்தை கொடுக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இதில் கொத்தமல்லி தூவி பரிமாறினா சீக்கிரம் காலி ஆகிடும். உங்கள் வீட்டில் இது மீதியே இருக்காது. இதே மாதிரி நிறையா நல்ல புது புது ரெசிபீஸ், நல்ல டிப்ஸு, சின்ன சின்ன கோலம் எல்லாம் என்னோடய சேனலில் ரெகுலராக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க அத்தனை பேருக்கும் நன்றி. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுசாக பாருங்கள். இணைந்து இருப்போம். நன்றி, வணக்கம்.